ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிசி கிங்டம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரியில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் லெசன் தான் பார்க்க போகிறோம். 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஃபர்ஸ்ட் லெசன் ஏர்லி இந்தியா ஃப்ரம் த பிகினிங்ஸ் டு த இண்டஸ் சிவிலைசேஷன். ஸோ இதில் வந்து நம்மளோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹியூமன்ஸ் வந்து நம்மளோட இதில் வந்து எப்படி வந்து சர்வை பண்ண ஆரம்பித்தாங்க, அவங்களுடைய சோஷியல் டெவலப்மெண்ட் என்னென்னு, லாஸ்ட்டாக அவங்க வந்து இந்த சிவிலைசேஷன் கல்ச்சருக்கு வந்து எப்படி டெவலப் ஆகி வந்தாங்கன்றது தான் இன்னைக்கு நம்ம கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Introduction பாருங்க. India experienced an early development of cultures and civilizations. Since the old Stone Age, several groups in India had migrated multiple times and made cultural adaptations to diverse ecozones. Each group evolved in its own culture, responding to their living experience in each place, which eventually led to the pluralistic beliefs and systems. From a life of foraging through nomadic pastoralism, the settlers in Indus region reached a matured stage of living in the Bronze Age. This chapter focuses on the history of India from the first settlement of humans in the Stone Age up to the decline of Indus civilization. It dwells on the Neolithic culture as well. ஸோ இந்த லெசனோட இன்ட்ரடக்ஷன் சிம்பிளாகவே கொடுத்துருக்காங்க. ஏர்லி டெவலப்மெண்ட் வந்து இந்தியாவில் வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாங்க, அவங்களோட கல்ச்சர் சிவிலைசேஷன்லாம் எப்படி வந்து டெவலப் ஆனுச்சு. ஸோ ஓல்டு ஸ்டோனேஜ்லேருந்து லாஸ்ட்டாக வந்து அவங்களோட கல்ச்சர் அடாப்டேஷன்ஸ் வரைக்கும் அவங்க எத்தனை டைம்ஸ் வந்து அடாப்ட் ஆக்குனாங்க, எத்தனை மல்டிபிள் டைம்ஸ்க்கு வந்து மைக்ரேட் ஆனாங்க, அவங்களோட எக்கனாமிக் ஜோன்ஸ் என்ன, அவங்களோட கல்ச்சரல் ரெஸ்பாண்ட் என்ன, அவங்க எதெல்லாம் நம்பினாங்க, எந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணாங்கன்றதுலாம் தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து சொல்லிட்டோம் இல்லையா, ஓல்டு ஸ்டோன் ஏஜ், ஏர்லி மேன் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க, அவங்களாம் இப்படி தான் வாழ்ந்தாங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதுக்கு நமக்கு ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா, அதுதான் சோர்ஸ். இப்போ அந்த சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, archaeological source from the bedrock of information for us to understand this long span of time in Indian history. They include archaeological sites, geological sediments, animal bones and fossils, stone tools, bone tools, rock paintings, and artifacts. There is no written evidence for this period, although the Harappans used a script. It is yet to be deciphered. So, இதுதான் நமக்கு ஒரு விஷயம் நம்ம ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, நம்ம சொல்றாங்கன்றதுக்காக அதை நம்பிட முடியாது இல்லையா, அதுக்கு நமக்குன்னு ஒரு ஆதாரம் வேணும். அதுதான் நம்மளுடைய பழங்கால மக்கள் இப்படிதான் வாழ்ந்தாங்கன்றதுக்கு அதுக்கு ஆதாரமா இருக்கிறது வந்து ஆர்கியோலாஜிக்கல் சோர்சஸ் தான். அது வந்து ஜியோலாஜிக்கல் சைட்ஸு, அதுக்கப்புறம் செடிமெண்ட்ஸு, அனிமல்ஸோட போன்ஸு, அதுக்கப்புறம் அந்த அந்த இடத்துல வாழ்ந்தவங்க யூஸ் பண்ண ஸ்டோன் டூல்ஸு, ராக் பெயிண்டிங்ஸு, இதெல்லாம் வச்சுதான் வந்து அவங்க எந்த ஒரு கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணாங்க, எப்படி வாழ்ந்தாங்கன்னு அவங்க வாழ்க்கை முறையை வந்து வெளிப்படுத்துது. The faunal and the floral source are important for understanding the relationship of the Stone Age people with their environment. Floral evidence found in the form of scarred seeds, pollen, and phytoliths help us to gain knowledge of farming practiced by Stone Age people. ஸோ வந்து ஆர்டிஃபேக்ட்ஸு, ராக் பெயிண்ட்ஸு இதெல்லாம் தவிர்த்து அவங்க அந்த டைமில் யூஸ் பண்ண அனிமல்ஸ், அவங்க வளர்த்த செடிங்களை வச்சுமே கூட பழங்கால மக்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்கன்றதை வந்து சொல்கிறாங்க. The human genes also constitute an important source for understanding prehistoric migrations. The mitochondrial DNA, mtDNA studies provide information on prehistoric migrations. Scientists are trying to extract ancient DNA from the bones of the prehistoric era to understand the human dispersal. Language is another important source of history. Indo-Aryan, Dravidian, Austro-Asiatic, and Tibeto-Burman language families have flourished in India. These languages developed and evolved during the various phases of migrations in Indian history. ஸோ இந்த ராக் பெயிண்டிங்ஸ் அவங்களுடைய கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்டுக்கு இதெல்லாம் தாண்டி அவங்க அக்யூரேட்டாக எந்த ஜீனை வந்து இந்த ஜீன் சார்ந்தவங்க எந்த ஏஜை சேர்ந்தவங்கன்றதுக்கு வந்து அவங்களுடைய புதைச்சி வச்ச இடத்துல இருந்து போன்ஸ் கிடைக்குது இல்லையா, அதுல இருந்து டிஎன்ஏ மூலயமா வந்து அவங்க வந்து ஹிஸ்டாரிக் மைக்ரேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன் எடுத்து அவங்க வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய லாங்குவேஜுமே வந்து இம்பார்ட்டன்ட் சோர்ஸஸாக இருந்து ஹிஸ்ட்ரியில் வந்து அவங்க எந்த நாகரிகத்தை சேர்ந்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இண்டோ ஆரியன் லாங்குவேஜ், திராவிடியன், ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக், அப்புறம் டிபெட்டோ பர்பன் லாங்குவேஜஸ்லாம் வந்து இந்தியாவில் வந்து அழிஞ்சிருச்சு.
ஸோ இதுதான் இன்ட்ரடக்ஷன். இதுதான் நம்ம இந்த லெசன்ல என்னலாம் பார்க்க போறோம்னு குடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன்னு படிச்சுட்டு போங்கன்னு சொல்லிடலாம். பட் நம்ம வந்து இதுலயும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்றதுனால தான் நான் உங்களுக்கு லைன் பை லைன் படிச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட். Prehistoric India. The period before the development of script is called the prehistoric times. It is also referred to as the Stone Age. When we talk about the Stone Age, we include the entire South Asia, the region covering India, Pakistan, Sri Lanka, Nepal, Bangladesh as a whole. Human ancestors are likely to have first evolved in Africa and later migrated to different parts of the world. The earliest human ancestor species to migrate out of Africa was the Homo erectus. ஸோ நம்மளுடைய டெவலப்மெண்ட் ஆகிற ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்க பீரியட் தான் வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடுன்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஸ்டோன் ஏஜ்னுமே சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி, இந்த ஸ்டோனேஜை பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இடத்துலலாம் இவங்க வந்து ஸ்டோனேஜ் பீப்புள் வந்து இருந்தாங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா, அப்புறம் என்டையர் சவுத் ஆஃப்ரிக்கா, அப்புறம் இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, நேபாள், பங்களாதேஷ்லலாம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டோனேஜ் பீப்புள் வந்து கவர் ஆகியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹியூமன் ஆன்சஸ்டர்ஸ் வந்து எவால்வ் ஆன இடம் யார் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா தான். அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற இடங்களுக்கு வந்து மைக்ரேட் ஆனாங்க. ஏர்லியஸ்ட் ஹியூமன் ஆன்சஸ்டர் வந்து ஆஃப்ரிக்காவில் மைக்ரேட் ஆனவங்கள என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹியூமன் எரெக்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னமும் 20th சென்ச்சுரி வரைக்குமே வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் இந்தியாவில் வந்து ஹோமோ எரெக்டஸ் எவால்வ் ஆகி 1 மில்லியன் இயர்ஸ் ஆகோ வந்து வாழ்ந்திருக்காங்கன்றதை தான் நம்ம வந்து நம்பிட்டு வரோம். ஸோ ரீசெண்ட் இன்வெஸ்டிகேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ஆன்சஸ்டர்ஸ்லாம் வந்து 2 மில்லியன் அப்புறம் 1 மில்லியன் இயர்ஸ் ஆகோக்கே வந்து இந்தியாவில் வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. Generally, the period before the invention of script is broadly divided into Stone Age, Bronze Age, and Iron Age. Hence, the names of materials that they used, for example, painted graveware culture or Iron Age culture or the geographical region in this, or the first site to be identified. For example, Acheulean or Harappan are used to name the cultures. The earliest age in history is called Old Stone Age or a Paleolithic. This period is divided into Lower Paleolithic culture, Middle Paleolithic culture, Upper Paleolithic culture. ஸோ மனுஷங்க வந்து இப்படிலாம் வாழ்றாங்க, இங்கே வாழ்ந்திருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கிறோம். பேர் யார் வச்சது? பேர் வந்து அவங்களே அவங்களுக்கு வச்சுக்கிட்டு எங்கன்னா எழுதி வச்சுட்டு போயிட்டாங்களா? இல்லை யார் வந்து இவங்களுக்குலாம் இந்த மாதிரி பேர் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க இங்கே வாழ்ந்திருக்காங்கன்றதை வச்சு அவங்க எந்த அடிப்படையில் எந்த சூழலில் வாழ்ந்திருக்காங்களோ அதன் அடிப்படையில் ஆர்கியாலஜிஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து பேர் வைக்கிறாங்க. இப்போ ஸ்டோன்ஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணதுனால அவங்க அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு வந்து ஸ்டோனேஜ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. ப்ரோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணதுனால ப்ரோன்ஸ் ஏஜ். அயனோட உபயோகங்கள் அதிகமாக வந்ததுனால அந்த ஏஜில் வாழ்ந்தவங்களை வந்து அயன் ஏஜ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ண பொருளை வச்சோ இல்லை அவங்க வாழ்ந்த இடங்களை வச்சோ அவங்கள வந்து அந்த மக்களை வந்து பேரளவில் குறிப்பிடுறாங்க. ஏர்லியஸ்ட் ஸ்டேஜை வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து ஓல்டு ஸ்டோனேஜ் இல்லைன்னா பேலியோலித்திக்னு சொல்லுவாங்க. அதோ ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஏர்லியஸ்ட் ஸ்டேஜ் ஹிஸ்ட்ரியில் வந்து ஓல்டு ஸ்டோனேஜ். ஓல்டு ஸ்டோனேஜை வந்து இப்படியும் சொல்லுவாங்க, பேலியோலித்திக்னு சொல்லுவாங்க. இந்த பீரியடை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர், மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர், அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர் பிடிக்கிறாங்க. ஸோ the period after the old stone age, Paleolithic, is called the Mesolithic age. The period that followed the Mesolithic is called the Neolithic age. This is the age in which animal and plant domestication developed, leading to food production. The classification of these culture is done on the basis of stratigraphic, chronological and lithic எவிடன்ஸ். ஸோ ஓல்டு ஸ்டோனேஜுக்கு அப்புறமா, அதாவது ஏர்லி ஸ்டோனேஜ் அதுக்கப்புறமா வந்து அடுத்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க வந்து மெசோலித்திக். இந்த மெசோலித்திக்கை ஃபாலோ பண்ணி வந்தவங்க வந்து நியோலித்திக். ஸோ இது வந்து ஒரு குரோனாலாஜிக்கல் ஆர்டரில் கொஸ்டின் கேட்கறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வந்து பேலியோலித்திக், அப்புறம் மெசோலித்திக், அப்புறம் நியோலித்திக். இந்த நியோலித்திக்கில் இருக்க ஏஜில் தான் வந்து பீப்புள் வந்து அனிமல்ஸையும் பிளான்ட் டொமஸ்டிகேஷனும் வந்து டெவலப் ஆச்சு. ஃபுட்டெல்லாம் வந்து அவங்களே வந்து தானாக ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க, எந்த ஏஜை சார்ந்தவங்க வந்து டொமஸ்டிகேஷனை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஃபுட் ப்ரொடக்ஷனை டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியோலித்திக் தான். நெக்ஸ்ட் இஸ் லோவர் பேலியோலித்திக். The earliest lithic artifacts come from different parts of the Indian subcontinent. During the lower Paleolithic cultural phase, human ancestor species of Homo erectus is believed to have lived in India. The first Paleolithic tools were identified at the site of Pallavaram near Chennai by Robert Bruce Foote in 1863.
He found many historic sites when he extensively surveyed different parts of South India. Since then, numerous Paleolithic sites have been identified and excavated all over India. ஸோ பேலியோலித்திக் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோன் ஏஜ் ஓல்டு ஸ்டோன் ஏஜ் மக்கள் வாழ்ந்தவங்கன்னு சொன்னாங்க. அது வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. லோவர், மிடில், அப்பர். இதில் லோவர் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த லோவர் பேலியோலித்திக் கல்ச்சரில் வாழ்ந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ஆன்செஸ்டர் வந்து ஸ்பீஷியஸோட பேர் வந்து ஹோமோ எரெக்டஸ். இவங்க தான் வந்து இந்தியாவில் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்பப்படுது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, பேலியோலித்திக் லோவர் பேலியோலித்திக்கில் வாழ்ந்தவங்க வந்து ஹோமோ எரெக்டஸ். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இங்க தான் வாழ்ந்தாங்கன்றதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, பல்லாவரம், அதாவது சென்னையில பக்கத்துல இருக்க பல்லாவரம்ல இருந்தாங்க. இவங்களோட சைட் வந்து அங்க இருக்கு. இவங்க அங்க வாழ்ந்திருக்காங்கன்றத வந்து ராபர்ட் ப்ரூஸ் ஃபோர்ட்ன்றவர் வந்து 1863ல வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னும் நிறைய சர்வேஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியால வந்து மேற்கொண்டு இவங்க எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, எங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. லித்திக் டூல்ஸ். The study of prehistory mainly depends upon lithic tools. Prehistory sites are identifiable based on the presence of stone tools. Human ancestors made large stone blocks and pebbles and chipped tools out of them using another strong stone. Hand axes, cleavers, choppers, and the like were designed in this way by flaking off the chips. The tools show well thought out design and physical symmetry and convey high quality cognitive skills and capabilities of prehistoric humans. They used the tools for hunting, butchering, and skinning the animals, breaking the bones for bone marrow, and to recover tubers and plant food and for processing food. ஸோ லித்திக் டூல்ஸ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து ஓல்டு ஸ்டோனேஜ் அவங்க எப்படிலாம் வந்து எந்த காலத்து கட்டத்தங்களை சேர்ந்தவங்கன்றதை இந்த லித்திக் டூல்ஸை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் வந்து எந்த மாதிரியான டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய 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 கற்கள், பெபிள்ஸ்னா கூழாங்கற்கள், அப்புறம் சிப்டு டூல்ஸ்கள் கூர்மையா இருக்கிறது, இந்த மாதிரி வந்து அவங்க வந்து வச்சிருந்தாங்க. வேட்டையாடுறதுக்கு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட் ஆக்சஸ், சாப்பர்ஸ் கட் பண்றதுக்கு இதெல்லாம் வச்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து ஓட்டிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹண்டிங், அப்புறம் வேட்டையாடி கொண்டு வர மிருகத்தோடைய தோலை உரிக்கிறதுக்கு, அப்புறம் அதுங்களுடைய எலும்புகளை உடைக்கிறதுக்குன்னு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி அவங்களுக்கான உணவை வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு வந்து இந்த இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. The industries of Paleolithic culture are divided into early, middle, and late Archean industries. The early Archean tools include polyhedrons, spears, hand axes, cleavers, and flake tools. The Archean tradition is absent in the Western Ghats, coastal areas, and northern eastern India. Heavy rainfall is attributed to its absence. Uncongenial conditions and lack of raw materials might have prevented the occupation of these areas. Perhaps there was no necessity for the prehistoric people to move into these areas. These sites are found more in central India and in southeastern part of India, near Chennai. These areas are receive high rainfall and are therefore endowed with the thick green cover and rich resources. ஸோ இந்த பேலியோலித்திக் கல்ச்சர்ஸை வந்து அதோட இண்டஸ்ட்ரீஸை வந்து மூணாக பிரிக்கிறாங்க. ஏர்லி, மிடில், அதுக்கப்புறமா வந்து லேட்டுன்னு. ஸோ இவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாம் வந்து அதில் வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏகோலியன் ட்ரெடிஷன் வந்து எங்கெல்லாம் இல்லாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் காட் சைடு, கோஸ்டல் ஏரியாஸ், நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாலலாம் வந்து கிடையாது. இவங்க வந்து சென்னையில வந்து சென்னையில அதிகமா காணப்படுற இடம்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் இந்தியா, அப்புறம் சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, அதாவது நியர் சென்னையிலலாம் வந்து இவங்களுடைய ஆர்கலியன் ட்ரெடிஷன் வந்து ஃபாலோ பண்ணப்படுது. இதெல்லாம் எங்க லோவல் பேலியோலித்திக் டூல்ஸ்லாம் வந்து எங்க டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, எங்கெங்கெல்லாம் அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கங்கா நதிக்கரை ஓரம், அதுக்கப்புறம் வந்து சவுத் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் காட்ஸோட ஹில்லி ரேஜியாஸ், அப்புறம் அத்திரம்பாக்கம், பல்லாவரம், அப்புறம் குடியம், அப்புறம் ஹன்ஸ்கி வேலி, அப்புறம் இசம்பூர், கர்நாடகால இருக்க ஹன்ஸ்கி வேலி, இசம்பூர், அதுக்கப்புறம் பெம்பேத்கா, மத்திய பிரதேசத்துல இருக்க பெம்பேத்கா, இதுலலாம் வந்து பேலியோலித்திக் சைட்ஸோட ஆர்கியோலியன் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே யூஸ் பண்ணதை வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. குரோனாலஜினா என்ன? ரீசெண்டாக நடத்தப்படக்கூடிய ரிசர்ச் பிளேசஸை வந்து பிகினிங்ல இருந்து கன்சிடர் பண்ணி பிகினிங்லேருந்து என்ன நடந்திருக்குன்றதை வந்து அசெண்டிங் ஆர்டர் வைஸ், அதாவது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்ட்டு என்னென்ன நடந்திருக்குன்றதை வெளிப்படுத்துறது குரோனாலஜினா. ஸோ ரீசெண்டாக வந்து லோவர் பேலியோலித்திக் வந்து அரௌண்ட் 2 மில்லியன் இயர்ஸ் அகோல இருந்து வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கல்ச்சர் வந்து இப்போ வந்து 2 மில்லியன் இயர்ஸ் அகோல ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சு இப்போ ரீசெண்டா 60,000 இயர்ஸ் ஆகோ வரைக்குமே வந்து கண்டினியூ ஆயிருக்கு. Hominin and animal fossils. Like Africa, evidence of hominin fossil is rare in India. There is a report of a fossil fragment discovered by Robert Bruce Foote at Thirambakam. Its whereabout are not known now. The only well-known hominin fossil of India was found at Hathnora near Hoshangabad in Madhya Pradesh. The cranium is named Narmada human. It is considered to represent the archaic Homo sapiens. It is the only existing fossil find of human ancestors in India. Animal fossils are used to understand the paleo-environmental context in which the people lived. ஸோ ஆஃப்ரிக்கா தவிர்த்து வேற எங்கன்னா ஹோமோனோ சாப்பியன்ஸ் இருந்தாங்களான்னு கேட்டால் இந்தியாவில் கிடையாது. ஆஃப்ரிக்காவில் தான் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தாங்க. இதோட ரிப்போர்ட்டை வந்து கண்டுபிடிச்சது வந்து ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் வந்து ரிப்போர்ட்டை வந்து அத்திரம்பாக்கம்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இவங்களை வந்து அவங்க எந்த பேரை வச்சு கொண்டு வருவாங்கன்னா ஹோமினின் வந்து ஹத்னோரான்ற ஊர்ல வந்து மத்திய பிரதேசத்துல வந்து இருந்திருக்காங்க. இப்போ மனுஷங்களையும் தாண்டி சில என்டேஞ்சர்டு அதாவது அப்போ வந்து இருந்த பழக்கத்துல இருந்த உயிரினங்களை வச்சுமே அவங்க எந்த மாதிரியான காலகட்டத்துல வாழ்ந்தாங்கன்றத வந்து முடிவுக்கு கொண்டு வராங்க. அதாவது நர்மதா வேலியில வந்து அனிமல் ஃபோசில்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது எலஃபாசா நமாடிகஸ் ஜெயின் டஸ்க்டு ப்ரீ ஹிஸ்டாரிக் எலஃபண்ட். இங்க இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க அந்த யானையோட கொம்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். அதோட அதை வந்து எலஃபாஸ் நமாடிகஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்டிகோடன் கணேசா ஜெயின் ப்ரீ ஹிஸ்டாரிக் எலஃபண்ட், அப்புறம் பாஸ் நமாடிகஸ் வைல்டு கேட்டில் அண்ட் எக்வஸ் நமாடிகஸ் எக்ஸ்டின்ட் கிரேட் ஹார்ஸ் லைக் அனிமல். இதெல்லாம் வந்து பேலியோலித்திக் பீரியட்ல வந்து இருந்திருக்கு. டீத் ஆஃப் எக்வஸ் எவிடன்ஸ் ஆஃப் வாட்டர் பஃபலோ ஹாவ் பீன் uncovered at Athirambakkam. They suggest an open wet landscape near the Chennai region in the prehistoric period. Equus refers to the genus of animal including horses, asses, zebras. ஸோ இந்த மாதிரி வைல்டு டைப் ஹார்சஸ், ஜீப்ராஸ் இதெல்லாம் வந்து அப்பவே வந்து கொஞ்சம் பழக்கத்துல இருந்திருக்கு. வே ஆஃப் லைஃப், இவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அனிமல்ஸை வந்து ஹண்ட் பண்ணி அவங்களுக்கான ஃபுட்ஸை வந்து தேடுவாங்க. அப்புறம் ரூட்ஸு, நட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து சேகரித்து இவங்க சாப்பிடுவாங்க. அனிமல்ஸை ஹண்ட் பண்ணி அதோடைய ஃப்ளஷ்ஷை வந்து சாப்பிடுவாங்க. இவங்க ஓப்பன் ஏரில் தான் வாழ்வாங்க. அதாவது ஆற்றங்கரை ஓரம், இந்த மாதிரி குகை அடியில், இந்த மாதிரி இதில் தான் வாழ்வாங்க. இதோட எவிடன்ஸ் எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேலியோலித்திக் பீப்பிள் இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்கன்னு எவிடன்ஸ் வந்து எங்கே கிடச்சிருக்குன்னா, பிம்பேத்கா மத்திய பிரதேசத்தில் இருக்க பிம்பேத்கா, அப்புறம் குடியம்னு சென்னையில் இருக்க குடியம்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களை வந்து ஹோமோ எரெக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஹோமோ சாப்பியன்ஸ் பேசுற மாதிரியான காம்ப்ளெக்ஸ் லாங்குவேஜ்லாம் வந்து ஹோமோ எரெக்டர்ஸ் வந்து பேச மாட்டாங்க. அதாவது ஹோமோ எரெக்டர்ஸ்ன்றவங்க வந்து அப்போ வந்து அவங்களோட வாழ்க்கை முறையை ஸ்டார்ட் பண்ண ஏர்லி ஏஜ். ஹோமோ சாப்பியன்ஸ் வந்து டெவலப்டு ஃபேஸ். ஸோ வந்து ஹோமோ சாப்பியன்ஸ் பேசுற மாதிரி லாங்குவேஜஸ்லாம் வந்து ஹோமோ எரெக்டர்ஸ்ல இருக்கவங்க பேச மாட்டாங்க. அவங்க வெறும் கை அசைவுல சைகையிலே தான் வந்து அப்புறம் சவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணி தான் அவங்களுடைய என்ன சொல்ல வராங்களோ அதை வந்து கன்வே பண்ணிக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மிடில் பேலியோலித்திக். After about 4 lakh years BP before present, changes took place in the lithic technology and the species of human ancestors diverged. The species of Homo erectus existed in this period. Some of the Middle Paleolithic tools are attributed to behavior modernity. Autonomically, modern humans are said to have emerged around 3 lakhs years ago. In India, the Middle Paleolithic phase was first identified by H.D. Sankalia on the Pravara River at Nivesa. After this discovery, several sites of this period have been identified. Recently, the Middle Paleolithic of Athirambakkam is dated to be around 3.85 to 1.72 lakh years before present. The Indian Middle Paleolithic probably may be as old as the African Middle Paleolithic culture. ஸோ வந்து இந்த லோவர் பேலியோலித்திக்லேருந்து மிடில் பேலியோலித்திக் வந்து 4 lakhs இயர்ஸ்க்கு அப்புறமா தான் வந்து டெவலப் ஆச்சு. இதில் வந்து ஹோமோ எரெக்டர்ஸோடைய அப்கிரேட் ஃபீச்சர்ஸ் வந்து இங்கே வாழ்ந்தாங்க. மாடர்ன் ஹியூமன்ஸ் வந்து வாழ்ந்தாங்க. இவங்க இப்படி தான் இருந்தாங்க. மிடில் பேலியோலித்திக் ஃபேஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணது வந்து ஹெச்டி சங்காலியா அப்படின்றவர் வந்து பிரவாரா ரிவர், அதாவது நிவேசால இருக்க பிரவாரா ரிவரில் வந்து இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இவங்களை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு எப்பன்னு பார்த்தீங்கன்னா
3.85 to 1.72 lakh years ago இவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட இந்தியால வாழ்ந்த மிடில் பேலியோலித்திக் பீப்பிளும், ஆஃப்ரிக்கால வாழ்ந்த மிடில் பேலியோலித்திக் பீப்பிளும் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் ஏஜ்ல தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க யூஸ் பண்ண இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் டூல் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா, முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? லோவர் பேலியோலித்திக் பீப்பிள் யூஸ் பண்ணியிருந்தத வந்து கொஞ்சம் அப்கிரேட் லெவல்ல கொண்டு போயிருந்தாங்க. அவங்க வந்து ஹேண்ட் ஆக்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதே இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாப்பிங் டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸ்ட்ராவா இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது இங்க வந்து கிளீவர்ஸ், சாப்பர்ஸ், ஸ்கிராப்பர்ஸ், போரர்ஸ் அண்ட் பாயிண்ட் ஆஃப் ப்ராஜெக்டைல் பாயிண்ட்ஸ் ஆர் ஷோல்டர்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் நைஃப்ஸ் ஆர் ஃபிளிக்ஸ். அதாவது எக்ஸ்ட்ராவா வந்து கத்தி, கூர்மையான ஈட்டி இதெல்லாம் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மிடில் பேலியோலித்திக் பீப்பிள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட டூல்ஸ். அப்புறம் ஸ்கிராப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கிராப்பர்ஸ் எதுக்குன்னா, வுட்டையும் அதுக்கப்புறம் ஸ்கின் ஒர்க்கிங்குக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கிராப்பர்ஸ். இவங்களோட குரோனாலஜி பார்த்தீங்கன்னா, இவங்களோட டேட் வந்து 3,85,000லேருந்து 40,000 பிஃபோர் கிறிஸ்ட் வரைக்குமே. ஸோ இப்போ வந்து வை ஆஃப்ரிக்கனோட மிடில் ஸ்டோன் ஏஜ் வந்து நம்ம ஹோமோ சாப்பியன்ஸோட வந்து அசோசியேட் ஆயிருக்கு. ஸோ இவங்க வந்து எங்கன்னா நடேந்திரல்ஸ் ஆ ந யூரோப்பில வாழ்ந்தவங்க இவங்களோட காலகட்டத்தில வந்து மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் வந்து வருது. பட் இவங்களுக்கான ஃபோசில் போன்ஸ் எதுவுமே வந்து இவங்களுக்கான ஸ்பீஷீஸோட போன்ஸ் எதுவும் எவிடன்ஸ் வந்து நம்மளோட இந்தியால வந்து கிடைக்கல. இவங்க எங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிடில் பேலியோலித்திக் சைட்ஸ் வந்து நர்மதா, கோதாவரி, கிருஷ்ணா, யமுனா இந்த ஆற்றங்கரை ஓரத்துல வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு வந்து தெரியப்படுத்துது. இவங்க அவங்களோட வாழ்க்கைய வந்து எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் வந்து லோவர் பேலியோலித்திக் பீப்பிள் வாழ்ந்த மாரி தான். ஓப்பன் ஏர், கேவ்ஸ், ராக் ஷெல்டர்ஸ்ல தான் வாழ்ந்திருக்காங்க. இவங்களும் வந்து ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ் தான். இவங்களோட ஃபுட்ட வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து அவங்க அந்த ஏஜ்ல வந்து கண்டுபிடிக்கல. அனிமல்ஸ வந்து வேட்டையாடி, அதுக்கப்புறம் வந்து கீழ அ க மரம், செடி கொடியில இருக்க காய்கறிகள வந்து கேதர் பண்ணி தான் இவங்களுடைய வாழ்க்கைய வந்து அவங்க வாழ்ந்திருக்காங்க. இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட டூல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்மாலரா இருக்கும். இவங்க ஹேண்ட் ஆக்ஸஸ், அதர் டூல்ஸ வந்து யூஸ் பண்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் யூஸ் பண்ணுவாங்க. இவங்களுடைய ப்ரிப்பரேஷன் டெக்னிக், ஸ்டோன் டூல் புரொடக்ஷன்லாம் வந்து கொஞ்சம் அதாவது லோவர் பேலியோலித்திக்லேருந்து கொஞ்சம் அப்கிரேட் லெவல்ல இருந்தது. இவங்க ஜாஸ்பர், காலியோடெனி, குவார்ட்ஸ் இது மாரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர். ஸோ மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர்லேருந்து கொஞ்சம் அப்கிரேடான லெவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர். ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே அதாவது லோவர் பேலியோலித்திக் யூஸ் பண்ணத விட கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணது தான் வந்து மிடில் பேலியோலித்திக். அதுலேருந்து அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ வந்து இன்னும் கொஞ்சம் இன்னோவேஷனா அவங்களோட டூல்ல வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் வந்து அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர். இந்த இதுல வந்து மாடர்ன் ஹியூமன்ஸ் வந்து வாழ ஆரம்பிச்சாங்க. ஸோ த மாடர்ன் ஹியூமன்ஸ் ஹூ ஃபர்ஸ்ட் எவால்வ்ட் இன் சப்-சஹாரன் Africa sometimes before 3 lakhs years ago migrated to and occupied various parts of Asia around 60 years ago. 60,000 இயர்ஸ் ஆகும். ஸோ அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர்ல வாழ்ந்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சப்-சஹாரன் ஆஃப்ரிக்கால இருந்து வந்து மைக்ரேட் ஆகி ஆ ஏசியாவோட பல்வேறு பாகங்கள்ல வந்து போய் அவங்களோட வாழ்க்கைய வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படிதான் வந்து ஏர்லியர் பாப்புலேஷன் வந்து ரீப்ளேஸ் ஆச்சு. ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ பாப்புலேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆக ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெஸ்பான்சிபிளான ஏஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் பேலியோலித்திக் ஏஜ் தான். ஸோ இவங்களோட லித்திக் டூல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்பர் பேலியோலித்திக் ஏஜ் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாரி, மிடில் பேலியோலித்திக் ஏஜ விட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். இவங்க வந்து பிளேடு, போன் டூல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க வந்து மைக்ரோ லித்ஸ் அதாவது டைனி ஸ்டோன் டூல்ஸ வந்து யூஸ் பண்ணாங்க. அப்பர் பேலியோலித்திக் பீரியட்ல தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இட் இஸ் அ ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் ஆல்சோ. நோட் பண்ணிக்கோங்க. மைக்ரோ லித்ஸ் வந்து யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஏஜ் வந்துன்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் பேலியோலித்திக் ஏஜ் தான். ஸோ அவங்களுடைய மெட்டீரியல்ஸ வந்து சிலிக்கா மெட்டீரியல்ஸும் வந்து யூஸ் பண்ணாங்க. இதற்கான எவிடன்ஸ் எங்க கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போன் டூல்ஸ் வந்து குர்னூல் அப்படின்ற கேவ்ஸ் ஆந்திர பிரதேசத்துல வந்து கிடைச்சிருக்கு. இவங்களோட குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 40,000 இயர்ஸ்லேருந்து 10,000 இயர்ஸ் பிஃபோர் பிரசன்ட் வரைக்கும் இவங்க வந்து இந்தியால வந்து ரெப்ரசென்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல வருது. இவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெல்லாம் இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குகைகள்ல வாழ்ந்திருக்காங்க. இவங்களும் ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஆ க மெரல்பவின்ற கர்நாடகா ஊர்ல, அப்புறம் வந்து ஆந்திர பிரதேசத்துல வந்து குர்னூல் கேவ்ஸ், தெலுங்கானால வந்து கோதாவரி காணி, அப்புறம் வந்து மத்திய பிரதேசத்துல வந்து பகார் 1, பகார் 3 அப்படின்ற இடத்துல, மகாராஷ்டிரால பாட்னி, அப்புறம் ஸ்ரீலங்கால அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நெறைய இடங்கள்ல வந்து இவங்க வந்து வாழ்ந்திருக்காங்கன்னு ஆதாரங்கள் வந்து சொல்லப்படுது. ஆஸ்ட்ரிச் எக்ஷெல்ஸ்.
Evidence of ostrich has been found in some prehistoric sites of India. The eggshell of this bird had been used as beads, and those from Patna have been dated to 20,000 year BP. They are found in Bhimbetka and Patna. ஸோ இந்த ஆஸ்ட்ரிச்சோட கோழி முட்டையை வச்சு பீட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. இதை வச்சுமே வந்து பாட்னேலேருந்து எடுத்திருக்காங்க 20,000 இயர்ஸ் பிஃபோர் ப்ரெசென்ட்டில். இது வந்து பாட்னே அப்புறம் பிம்பேத்கால இந்த ஊர்லேருந்து எடுத்திருக்காங்க மகாராஷ்டிராவில். இந்த அப்பர் பேலியோலித்திக்கோடைய லைஃபும் மெயின் கேரக்டரிஸ்டிக்கும் எப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பெயிண்டிங்லாம் வந்து கொஞ்சம் அப்பியரன்ஸ் எவிடன்ஸ் ஆர்ட்லாம் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ லோவர் பேலியோலித்திக்லேயும் அப்பர் பேலியோலித்திக்லேயும் வந்து இந்த ஆர்ட்கான ஒரு வார்த்தையே வரல. அவங்க அதெல்லாம் வந்து சுத்தமாக யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஆர்ட்ன்ற ஒரு எவிடன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள நுழையிறது எந்த ஏஜ்ன்னு பார்த்தீங்கன்னா பீரியட்னு பார்த்தீங்கன்னா அப்பர் பேலியோலித்திக் பீரியட் தான். ஆர்ட் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் பெயிண்டிங், அதாவது செவர்களில் வந்து குகைகளுடைய செவர்களில் வந்து வரைய வந்து தொடங்குனாங்க. ஸோ வந்து பீட்ஸ், ஆர்னமெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் வந்து எந்த காலகட்டத்தில உள்ள நுழைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் பேலியோலித்திக் பீரியட். அவங்க யூஸ் பண்ண கலர் வந்து கிரீன் கலர் பெயிண்டிங்ஸ். பிம்பேத்கான்ற மகாராஷ்டிரத்தில இருக்க பிம்பேத்கால வந்து இது வந்து கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ பேலியோலித்திக் பீரியட் வந்து இதோட முடியுது. நெக்ஸ்ட் பேலியோலித்திக் பீரியடுக்கு அப்புறம் உள்ள வர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மெசோலித்திக் கல்ச்சர் தான். இந்த மெசோலித்திக் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா வந்து இந்தியால வந்து இருக்கு. இந்த மாரி ஹில் சைட்ஸ்லலாம் இருக்கு. சாண்ட் டியூன்ஸு, ராக் ஷெல்டல்ஸு, டெல்டைக் ரீஜியனு, லேக் ஏரியா, அப்புறம் ஃபாரஸ்ட்டு, ஹில்ஸு, மவுண்டெயின்ஸ் ஏரியாஸ்லலாம் வந்து மெசோலித்திக் பீரியட்ல வாழ்ந்தவங்க வந்து பயணிச்சிருக்காங்க. மோஸ்ட்டா இந்த மெசோலித்திக் சைட்ஸ் வந்து இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, பீகார், லங்கன்ஜாய், குஜராத், அதுக்கப்புறம் சோப்பானி, பாகர்-2, மண் மண்டோ, அப்புறம் சராய் நஹாராய், அப்புறம் மஹதாஹா, அப்புறம் தாம்தமா உத்தரப்பிரதேசத்துல, சங்கனகுலா ஆந்திரால, அப்புறம் கிப்பனஹள்ளி கர்நாடகா, இந்த மாதிரி ராக் ஷெல்டர்ஸ்லலாம் வந்து இவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. கோஸ்டல் ஏரியாஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, மும்பை, தூத்துக்குடி சைடு, தமிழ்நாட்டுல தூத்துக்குடி சைட்ஸு, விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினம்லாம் வந்து மெசோலித்திக் பீரியடுக்கான சைட்ஸ் வந்து தெரியப்படுது. தெரியுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோஸ்டல் லேண்ட்ஸ்கேப் காஸ்ட் பை sand dunes. These soil may have originated in the Pleistocene epoch of the Quaternary period. ஸோ மணல் மோடுகளால செய்யப்பட்டது தான் வந்து இந்த கோஸ்டல் லேண்ட்ஸ்கேப் டெரின்றது. ஸோ இந்த மெசோலித்திக் பீரியடோட கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் ஏஜுக்கு அப்புறமா வந்து குளோபல் வார்மிங் கிரியேட் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் மக்கள் வந்து ஹைலி வந்து மொபைலைஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படி வந்து ரெயின்ஃபால்லையும் வந்து விட்னஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ தித்வானான்ற வெஸ்டர்ன் ராஜஸ்தான்ல வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லேக் வந்து கொஞ்சம் கண்டறிஞ்சாங்க மெசோலித்திக் பீரியட்ல. 10,000ல இருந்து 3,500 பிஃபோர் ப்ரெசென்ட்ல வந்து கண்டறிய ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் வந்து மெசோலித்திக் பீரியட்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. இந்த மெசோலித்திக் பீரியடோட குரோனாலஜி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் வேர்ல்ட்ல வந்து வாழ்ந்திருக்காங்க. இவங்களோட கல்ச்சர் வந்து ப்ரீ அக்ரிகல்ச்சரல் டைம்ஸ் இன் சர்டன் ஏரியாஸ். அதாவது இவங்க டைம்ல தான் வந்து இவங்க டைம் ப்ரீ அக்ரிகல்ச்சர் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீ அக்ரிகல்ச்சரல் பீரியட்னு பார்த்தீங்கன்னா மெசோலித்திக் தான். ஸோ இவங்களுக்கு அப்புறம் தான் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ மெசோலித்திக் கல்ச்சர் வந்து அப்பியர்ட் ஆன இது வந்து அரௌண்ட் 10,000 பிஃபோர் கிறிஸ்ட். இந்தியாவில் வந்து சர்டன் பிளேசஸ் கேரளா, தமிழ்நாடுலலாம் வந்து அவங்க வந்து இருந்திருக்காங்க. டில் அயன் ஏஜ் வந்து உள்ள வர வரைக்குமே வந்து மெசோலித்திக் பீரியட் வந்து கண்டினியூ ஆயிருக்கு இந்தியாலையும் ஸ்ரீலங்காலையும். இவங்களோட எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா, வைல்ட் அனிமல்ஸை வேட்டையாடி சாப்பிட்றது, அப்புறம் பிளான்ட்ஸு, ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சி சாப்பிட்றது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அக்ரிகல்ச்சர் வந்து இவங்க ப்ராக்டிஸ் வந்து பண்ணலை. ஸோ இது வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ்ன்னு சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அக்ரிகல்ச்சர் வந்து இவங்க பழக்கத்திலே வச்சிடல. ஸோ அட் த எண்ட் ஆஃப் மெசோலித்திக் பீரியட்ல தான் வந்து ஹியூமன்ஸ் வந்து ஓகே நம்ம இந்த மிருகங்களை வந்து வேட்டையாடுறதையும் தாண்டி இதை வந்து நம்ம வளர்த்து நம்மளுக்கான பயனடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. இதுதான் வந்து நியோலித்திக் பீரியடுக்கு வந்து வழிவகுக்குது. ஸோ வந்து மெசோலித்திக் பீரியடுக்கு அப்புறமா வந்து உருவெடுத்த பீரியடு வந்து பார்த்தீங்கன்னா நியோலித்திக் பீரியடு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேலியோலித்திக், அப்புறம் மெசோலித்திக், இப்போ வந்து நியோலித்திக் வந்து பார்க்க போகிறோம். த ராக் பெயிண்டிங்ஸ் ஆஃப் சென்ட்ரல் இந்தியா டெபிக்ட் ஹண்டிங், ட்ராப்பிங், ஃபிஷிங் அண்ட் பிளான்ட் ஃபுட் கலெக்ஷன். The faunal evidence from this period shows that people belonging to this period hunted cattle, gaur, buffalo, barasingha, porcupines, sambar, chital, gazelle, hawk, deer, nilgai, jackal, turtle, fish, wild hare, lizard, fox, and monitor lizard.
Bones of rhinoceros and elephant have also been found. They use spears, bow and arrow and traps. The painting of Bhimbetka showed that various animals were hunted and for this men and women went together. ஸோ வந்து அனிமல்ஸை வந்து வேட்டையாடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ரைனோசரஸ் அப்புறம் எலிஃபென்ட்டோடைய எலும்புக்கூடுகளும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பீப்புள்ஸ் வந்து ஃபயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான் இங்கே இருக்க பாருங்க. த பீப்புள் யூஸ்டு ஃபயர் அண்ட் பெர்ஹாப்ஸ் ரோஸ்டட் ஃபுட். டொமஸ்டிக் அனிமல் போன்ஸ் ஆஃப் கேட்டில், ஷீப், கோட், pig and dog have been found at Kanewal, Loteshwar and Ratanpur and from Adamgarh and Bhimbetka in Madhya Pradesh side. Camel bones have been found at Kanewal. ஸோ வந்து ஃபயரை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண பீரியட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நியோலித்திக் தான். இந்த மாதிரி பிக்கு, டாகு, கோட்டு, கேட்டல், ஷீப்போடைய எலும்புக்கூடுகளுமே வந்து கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ இந்த மிருகங்கள்லாம் வந்து அந்த பீரியட்ல வந்து நியோலித்திக்ல கிடையாது, மெசோலித்திக்ல தான் வந்து ஃபயர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மிருகங்களோட எலும்புக்கூடுலாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மத்திய பிரதேசத்துல. ஸோ இதெல்லாம் வந்து மெசோலித்திக் பீரியட்ல வந்து அவங்க வந்து இருந்த உயிரினங்கள். அப்புறம் கேம்ப்ஸ் அண்ட் ஹவுசஸ். இவங்களோட வீடெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு நிலையான இடத்துல இருந்துலாம் வாழல. ஹைலி மொபைலைஸ் தான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறது தான் அவங்களுடைய. They move in search of animal and plant foods. They made temporary huts and also use caves and rock shelters. Circular huts with the post holes and burnt clay lumps bearing red impressions have been found. Many of caves and shelter feature paintings. Circular huts are seen in rock paintings. The temporary huts were built using perishable materials. Traces of oval and circular huts and possible wattle top are found in Chopani Mando and Damdama in Uttar Pradesh and Bagor in Tilwara in Rajasthan. ஸோ இவங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கிறதுனால நிலையான வீடாக இருக்காது. இவங்க வந்து ஒரு டெம்பரரி கூடாரம் மாதிரி கட்டிக்குவாங்க. இதெல்லாம் வந்து உத்தரப்பிரதேசத்துலயும் ராஜஸ்தான்லயும் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. இவங்க வந்து அந்த வாழ்ந்த மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா எப்படி புதைப்பாங்கன்னா, அவங்களுக்கான சம்மந்தப்பட்ட பொருட்களையுமே வந்து சேர்த்து வந்து புதைக்கிறதுக்கான வந்து இவங்க வந்து புதைக்கிறத வந்து நம்பியிருந்தாங்க. இவங்க புதைச்ச ஹியூமன் ஸ்கெலிட்டன்ஸ்லாம் வந்து உத்தரப்பிரதேசத்துல வந்து மகாதஹா, தம்தமா, சரயநகர்ன்ற ஊர்லலாம் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஆண், பெண் இருவருமே வந்து சேர்ந்தே புதைக்கப்படுவாங்க. ஆர்ட். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாரி மெசோலித்திக் பீரியட்ல தான் வந்து ஆர்ட்ன்ற ஒண்ணு வந்து உள்ளயே வந்திருக்கு. இவங்க ஆர்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆ சேட் ஸ்டோன்ன்ற ஒரு கல்ல வச்சு நோட் பண்ணிக்கோங்க. சேட் ஸ்டோன்ன்ற கல்ல வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குகைகள்ல வந்து வரைய ஆரம்பிச்சிருக்காங்க. ராஜஸ்தான்ல வந்து சந்திரவதி, அதுக்கப்புறம் பிம்பேத்கா இதுலலாம் வந்து வரைய ஆரம்பிச்சிருக்காங்க. ராக் பெயிண்டிங்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மத்திய பிரதேசத்துல வந்து ராக் பெயிண்டிங்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் சென்ட்ரல் இந்தியாலுமே வந்து ராக் பெயிண்டிங்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க வந்து ஹண்டிங், அப்புறம் அனிமல்ஸை வந்து எப்படி ட்ராப் பண்றது, அப்புறம் ஃபிஷ்ஷிங்கு, டான்சிங் இதெல்லாம் வந்து அந்த செவுர்கள்ல வந்து ஓவியமா வந்து வரைஞ்சிருக்காங்க. இதனுக்கான ஆதாரங்கள் எங்க வந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ், சவுத் மிசர்பூர், உத்தர் பிரதேஷ், அப்புறம் வந்து இதிலெல்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட மெசோலித்திக் பீரியட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் பீரியட்லேருந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு ஸ்டோனேஜ் எப்போ ஆரம்பிச்சது, அவங்களோட பீரியட் என்னன்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேலியோலித்திக் பீரியட். அந்த பேலியோலித்திக் பீரியடே வந்து நம்ம வந்து லோவர், மிடில், அப்பர்னு 3ஆ பிரித்து படித்தோம். நெக்ஸ்ட் வந்து மெசோலித்திக் அப்புறமா வந்து நியோலித்திக் வந்து மெசோலித்திக்ல வந்து அனிமல்ஸை வந்து யூஸ் பண்ணி டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் வந்து நியோலித்திக் வந்து வழிவகுத்தது. ஸோ நெக்ஸ்ட் ஹண்டர்ஸ் அண்ட் கேதர்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் பீரியட்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.